ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்தியாவோட ஃபிசியாலஜிக்கல் டிவிஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபிசியாலஜிக்கல் டிவிஷன் அப்படின்ட்டுனா வந்து என்னென்னா, அந்த மலைகள் எங்கே இருக்குது, சமவெளிலாம் எங்கே இருக்குது, பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலைத்தொடர். இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து என்னென்னா லடாக் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக என்னென்னா லடாக் இருக்கும். ஓகேவா, இந்த ஏரியா ஃபுல்லாக லடாக்கு. கீழே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேலே வந்து லடாக். இது மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம். இங்கே வந்து என்னென்னா ஒரு 5 முக்கியமான மலைத்தொடர்கள் வந்து இருக்குது. இது இல்லாமல் இமயமலை தொடரும் இது வழியாக கிராஸ் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மலைத்தொடர் ஃபஸ்ட்டு இருக்கிற மலைத்தொடர் பேர் பாருங்கள், காரக்கோரம் மலைத்தொடர். அது பேர் கேரக்கோரம் ரேஞ்ச் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. காரக்கோரம் மலைத்தொடர். அடுத்தது பார்த்திங்கன்னா லடாக் மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியா பேர் லடாக் அப்படின்றதால லடாக் ரேஞ்ச் அப்படின்னே வச்சுட்டாங்க. மூணாவதாக இருக்கிறது ஜாஸ்கர் ரேஞ்ச், ZASKR, ஜாஸ்கர் ரேஞ்ச் அப்படின்னு மூணாவதாக இருக்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே பீர்பாஞ்சல் வரணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னென்னா இமயமலை வந்து பாஸ் ஆகுது. இமயமலை தொடர் இங்கேருந்து ஆரம்பித்து அருணாச்சல் பிரதேஷ் பாருங்கள், அதை தாண்டி போகும். அதனால் அது வரைக்கும் இமயமலை தொடர் போகும். கீழே பார்த்தீங்கன்னா பீர்பாஞ்சல் இருக்குது, பீர்பாஞ்சல் மலைத்தொடர் இருக்குது. பீர்பாஞ்சல் ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த மலைத்தொடர் இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா தௌலதார் ரேஞ்ச், தௌலதார் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. 5 மலைத்தொடர் முக்கியமாக வந்து என்னென்னா இந்த காஷ்மீர் லடாக் 2 பகுதியில் இருக்குது. ஃபஸ்ட்டு காரக்கோரம், அடுத்தது லடாக், அடுத்தது ஜாஸ்கர், கீழே பார்த்தீங்கன்னா பீர்பாஞ்சல், அடுத்தது பார்த்திங்கன்னா தௌலதார். ஜாஸ்கருக்கும் பீர்பாஞ்சலுக்கும் நடுவில் எது பாஸ் ஆகுது அப்படின்னா இமயமலை தொடர் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இமயமலை தொடர் வந்து எவ்வளோ பெருசுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் தாண்டி அருணாச்சல் பிரதேஷ் தாண்டி போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கீழே வரலாம். இமயமலை தொடர் தாண்டி வந்து என்னென்னா 2 மலைத்தொடர் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். பீர்பாஞ்சல், தௌலதார் 2 முக்கியமான மலைத்தொடர் இருக்குது. அதுக்கும் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவாலிக் அப்படின்னு ஒரு மலைத்தொடர் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த ஷிவாலிக் மலைத்தொடர் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட் அந்த ரீஜனில் வந்து என்னென்னா இந்த ஷிவாலிக் மலைத்தொடர் வந்து அந்த ரீஜனில் இருக்கும். அதனால் நான் இங்கே கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் வந்து என்னென்னா ஷிவாலிக் மலைத்தொடர் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா, இதுவும் ஒரு முக்கியமான மலைத்தொடர் தான். அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னென்னா கங்கை சமவெளி. இங்கே எல்லாம் மலை இருக்காது, ஃபுல்லாக பிளைன்ஸ், கங்கை சமவெளியாக வந்து இருக்கும். அதனால் வந்து என்னென்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அசோக சாம்ராஜ்யம் எல்லாமே மகதம்னு சொல்லுவாங்கள்ல, மகத சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பாடலிபுத்ரா இதெல்லாம் வந்து இந்த பீகார் உத்தரப்பிரதேஷ் பக்கம் தான் வந்து என்னென்னா தலைநகரே இருந்துச்சு. பீகாரில் தான் வந்து அந்த பாடலிபுத்ரா இருந்துச்சு. ஏன் அங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் நல்லா சமவெளி. அதனால் வந்து என்னென்னா சமவெளி பக்கத்தில் கங்கை நதி, அதனால் நல்ல விளையும் விவசாயம். ஸோ என்னென்னா அங்கே வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அப்புறமா அங்கே வந்து சாம்ராஜ்யம் உருவாக ஆரம்பிச்சிது. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இங்கே இந்த சைடு பாருங்கள், தார் பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. தார் பாலைவனம் ராஜஸ்தானில் இருக்கிற பாலைவனம் வந்து தார் பாலைவனம் இவ்வளோ பெருசுக்கு வந்து எக்ஸ்பேண்டாக இருக்கும். ராஜஸ்தானில் இருக்க ஒரு முக்கியமான மலைத்தொடர் என்னென்னா ஆரவல்லி மலைத்தொடர். ராஜஸ்தானில் இருக்க முக்கியமான மலைத்தொடர் பேர் ஆரவல்லி மலைத்தொடர். இதையும் வந்து என்னென்னா மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் பக்கம் வந்தீங்கன்னா கட்ச் வளைகுடா, குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கட்ச் வளைகுடா இருக்குது. அதுக்கு கீழே காம்பட் வளைகுடா அப்படின்னு ஒன்று இருக்கும். வளைகுடா அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் வந்து என்னென்னா நிலத்தால் சூழப்பட்டிருக்கும். இந்த இடத்துல தண்ணியை பாருங்கள், 3 இடத்துலையும் 3 பக்கமும் என்னது நிலத்தால் சூழப்பட்டிருக்கு. 3 பக்கமும் தண்ணியால் சூழப்பட்ட நிலம் அப்படின்னா தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே 3 பக்கமும் என்னென்னா நிலத்தால் சூழப்பட்ட தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அது வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இங்கே கட்சி வளைகுடா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறதுக்கு காம்பட் வளைகுடா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா, இதுவரையும் பார்த்தாச்சு, கங்கை சமவெளியும் பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னென்னா இந்த பக்கம் வருவோம். அடுத்தது சென்ட்ரல் இந்தியா. நல்லா பார்த்தீங்கன்னா மத்திய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா விந்திய மலைத்தொடர் இருக்கும். விந்திய மலைத்தொடர், அப்புறம் கீழே என்னென்னா சாத்புரா மலைத்தொடர் வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த விந்தியாவும் சாத்புராவும் வந்து என்னென்னா சென்ட்ரல் இந்தியா நல்ல மத்திய இந்தியாவில் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து ஓடுற நதி தான் வந்து என்னென்னா நர்மதை நதி.
இங்கே அமர்கண்டாக் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே பாஞ்சு போய் அரபிக்கடலில் போய் இங்கே கலக்கும் நர்மதை. இந்த விந்தியா சாத்புராவுக்கு நடுவில் வந்து இந்த நர்மதை நதி வந்து பாயுது. இந்த சாத்புராவுக்கு கீழே வந்து ஒரு நதி போகுது, அது என்னென்னா தபதி. இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல மலைகள், அதுவுமே சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். வடக்குலேருந்து தெற்குக்கு வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வரிசைலாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். காரக்கோரம், அடுத்தது பார்த்திங்கன்னா லடாக், அடுத்தது சாஸ்கர், பீர்பாஞ்சல், தௌலதார், இது மாதிரி என்ன வரிசைலாம் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது வரிசைப்படுத்த சொல்லி. இதே மாதிரி இது கூட கேட்கலாம். விந்திய மலைத்தொடர் முதல்ல இருக்கும், அடுத்தது நர்மதை இருக்கும், அடுத்தது சாத்புரா இருக்கும், அடுத்தது தபதி ஆறு இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இந்த பக்கம் ரைட் சைடு பாருங்கள். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே சுந்தரவன காடுகள் வந்து இருக்குது. சுந்தரவன காடுகள் அப்படின்னா என்னது? சுந்தர் பேண்ட்ஸ், இது அலையாத்தி காடுகள் வந்து இருக்குது. அது வந்து நான் எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து கீழே வருவோம். கீழே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிட்டத்தட்ட எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா குஜராத்தில் அந்த கடைசி எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், கீழே கேரளா வரையும் முடியும் வந்து. இதுவே கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னால் ஒடிஷா அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்கே வந்து நீலகிரியில் வந்து முடியும். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே எங்கே வந்து முடியும் அப்படின்னா நீலகிரியில் மீட் பண்ணிக்கும். அதான் வந்து என்னென்னா நீலகிரி வந்து என்னென்னா அங்கே தான் மீட் பண்ணிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே. ஆனால் நீலகிரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா தக்கான பீடபூமி, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தக்கான பீடபூமி அப்படின்னா இந்த இடம் பேர் தக்கானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீடபூமி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா 3 பக்கமும் வந்து கடலால் சூழப்பட்டிருக்கு, தண்ணியால் சூழப்பட்டிருக்கு. ஸோ பீடபூமி அப்படின்னு வந்து இதுக்கு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து இது பேர் என்னென்னா, சாரி நான் வேறு கலரில் எழுதுகிறேன், டெக்கன் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தக்கான பீடபூமி அப்படின்னா டெக்கன் பிளாட்டியூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்க்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது மலபார் கடற்கரை, வெஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மேற்கு பக்கம் இருக்கிற கடற்கரை பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா பக்கம் இருக்கிற கடற்கரையை. இதுவே நம்மளோட பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிற கடற்கரை வந்து என்னென்னா சோழமண்டல கடற்கரை, இங்கிலீஷில் கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடற்கரையை. இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம், கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவும் பார்த்தாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே இன்னும் 2 முக்கியமான விஷயம், இந்த பால்க் ஜலசந்தி, அப்புறம் மன்னார் வளைகுடா. இங்கேயும் அது வளைகுடா இருக்குது பாருங்கள், மன்னார் வளைகுடா இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கும் நடுவில், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து இருக்குது. இந்த பால்க் ஜலசந்தி அப்படின்றது என்னென்னா பால்க் ஆஃப் ஸ்ட்ரைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஜலசந்தி, பால்க் ஆஃப் ஸ்ட்ரைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்தியாவில் வந்து என்னென்னா அவுட்லைன் மாதிரி நம்ம இது இங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்ததாக தான் இருக்கும், ஒரு சும்மா வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வேணால் சும்மா பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க ரிவர்ஸ், அப்புறம் அதோடைய டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிளை ஆறுனா என்ன, துணை ஆறுனா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.